समसरण सरोजं सान्द्र नीलाम्बुदाभं जगननिहितपाणिं मण्डलं मण्डलानां तरुण तुलसीमाला गन्धरं गञ्जनेत्रं सदेदवलहासं विठ्ठलं சிந்தையாமி. சிவப்பதியான ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் க்ஷீரசாகரத்திலே அப்படியே சயனிச்சுன்னு இருக்கார். ஆதிசேஷனுடைய அந்த படுக்கையிலே சயனிச்சுன்னு இருக்கார். மகாலட்சுமி தாயார் சுவாமியோடைய திருப்பாதங்களை அப்படி பிடிச்சு விட்டுன்னு இருக்கார். அப்படி பிடிச்சு விட்டுன்னு இருக்கிற நேரத்திலே அங்கே முருகப்பெருமான் வர்றாருங்க. முருகப்பெருமான் வந்து இத மாதிரி ஒரு சமயம் ரிஷியோடைய சாபத்தினாலே அதனாலே கோபத்தினாலே மகாலட்சுமி தாயார் இங்கே ஜலத்துக்கு கீழே சமுத்திரத்துக்கெல்லாம் கீழே இருந்தால் அப்போ இருந்து கருடனோட உதவியாலே அங்கே திருப்பியும் கூர்மாவதார சமயத்திலே அங்கே திருப்பியும் வந்து மகாலட்சுமி தாயார் இங்கே சுவாமி கிட்ட வந்து சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த வைபவத்தெல்லாம் நாமும் கண்கொள்ளா காட்சியாக பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்போ அந்த விஷயத்திலே சுவாமியோடைய அந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரத்திலே சம்பந்தப்பட்ட சம்பாஷணைகள்லாம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாலாம். இந்த முருகப்பெருமானும் இங்கே மகாவிஷ்ணு சுவாமியும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காராம். அப்போ பேசிட்டு இருக்கும்போது அப்போ மகாலட்சுமி தாயார் அப்போ சொல்றாளாம், சுவாமிக்கு இங்கே நவநீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்ணெய் அது ரொம்ப ரொம்ப அவருக்கு மகா பிரியம். யார் ஒருத்தர் சுவாமிக்கு வெண்ணெய கொடுக்கிறாரோ அவ கிட்ட அவ சொன்ன பேச்ச கேட்டுடுவார் சுவாமி, உடனே உபகாரம் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு குட் ஸ்பெஷல் சுவாமி கிட்ட இருக்கு. அதனால நீயும் போய் அங்கே வெண்ணெயை வாங்கிட்டு வா, வெண்ணெயை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயார் சொல்ல உடனே ஜுர்ன்னு அப்படியே மயில் வாகனத்திலே சுவாமி நேரா போறாராம். நேரா அங்க போய் அங்கே கைலாசமலை பக்கம் போய் அவ அப்பா கிட்ட கேட்கிறாராம், பரமேஸ்வரர் கிட்ட, அப்பா இது மாதிரி பசு வெண்ணெய் நிறைய பசுக்கள் இருக்கு, அதுல சுவாமிக்கு பிடித்தமான வெண்ணெய் எனக்கு எந்த வெண்ணெயை நாம எடுத்துட்டு வரணும், அதை எடுத்துட்டு வர சொல்லி மாமி லக்ஷ்மி மாமி சொல்லியிருக்கா, நீங்க சொல்லுங்க நான் என்ன பேரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். எந்த பசுவோட வெண்ணெய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னாராம், உடனே உமாமகேஸ்வரிய பார்வதிய சுவாமி பார்க்கிறாராம். அவர் பார்த்த உடனே அங்கே பார்வதி என்ன சொல்றாளாம், எல்லா வெண்ணையுமே நீ எடுத்துட்டு போக முடியுமா ஒன்னால, அதனால உனக்கு நீ வடக்கு பக்கம் போ, வடக்கு பக்கம் போகும்போது அங்கே எந்த பசுமாடு உனக்கு கண்ணுக்கு தென்படுறதோ அந்த பசுமாட்டோட வெண்ணெயே பாலை கறந்து அதுல இருந்து நீ வெண்ணெயை எடுத்துட்டு போய் கொடுத்தேன்னா அவர் மகா சந்தோஷமாக எடுத்துப்பார் அப்படின்னு சொன்னாலாம். அடுத்தபடியாக நேர அவர் வந்து பிரம்மலோகம் போனாராம். பிரம்மலோகத்துக்கு போய் அங்க போய் இத மாதிரி நான் கொண்டு போய் கொடுத்தேன், அப்பா பரமசிவன் சொன்னபடி பார்வதி சொன்னபடி நான் கொண்டு போய் கொடுத்தேன், சுவாமி வந்து இப்படின்னு சொல்லிட்டார், இது செல்லாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் எந்த மாதிரி வெண்ணெய அவர்கிட்ட கொடுத்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதுக்கு எந்த வெண்ணெய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சரஸ்வதி தேவியானவர் சொன்னாலாம், இருக்கிறதுலயே வெண்ணெய் வந்து வெள்ளை வர்ணத்துல வரணும், ஏன்னா சரஸ்வதிக்கு வெள்ளை ரொம்ப பிடிக்கும், வெள்ளை வர்ணத்துல இருக்கிற வெண்ணெயை எடுத்துன்னு போ, இந்த மாதிரி கலர்ல கூட சில வெண்ணெய்கள்லாம் இருக்கு, அந்த வெள்ளையில வர வர்ண அதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அங்கே வடகிழக்கு பக்கத்துல அந்த வெள்ளை வர்ணத்துல இருக்கிற ஒரு பசு இருந்துதான், அதுல இருந்து பால் கறந்து அந்த வெண்ணெயை எடுத்துட்டு போனாராம். அவரும் செல்லாது அப்படின்னுட்டாராம். அடுத்ததாக ஒவ்வொருத்தர்கிட்டயா போறார். எல்லா இடத்துக்கும் போகும்போது 6 தடவை போயிட்டு வந்துட்டார்.
அவர் சொல்ல இவர் சொல்ல இவர் சொல்ல அவர் சொல்லன்னு ஒவ்வொரு தேவர்கள்கிட்டயா போய் பார்த்து மயில் மேலே போய் எல்லா இதுவும் முடிச்சுன்னு வேக வேகமாக வந்து கொடுக்குறாராம். இவர் திருப்தியே அடையல. யாரு? மகாவிஷ்ணு. அவர் திருப்தியே அடையல. இல்லை இது இல்லை, இது செல்லாது, இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாலாம். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதான் மகாலட்சுமி தாயார் வந்து திருப்பியும் மெதுவாக காதில் ரகசிய மாதிரி நீ வா இங்க அப்படின்னு சொல்லி கீழே தனியாக கூப்பிட்டு வந்து அவர், அதாவது கூட வரும்போது இங்கே பக்கத்தில் இருந்தால் பிரபுவுக்கு தெரிஞ்சிடுமே, நாம் என்ன சொல்ல போகிறோன்னு தெரிஞ்சிடுமே. அதனால என்ன பண்ண, முருகரே சுப்பிரமணியா அந்த பக்கத்தில் நீ பக்கத்தில் இருக்க பாரு, அந்த பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்கு பாரு, அந்த மரத்துக்கிட்ட போ, நான் அங்கே வந்து நிற்கிறேன். அந்த மரத்தில் இருக்கிற இலை வெற்றிலை, மரத்தில் இருக்கிற அது வந்து வெற்றிலை இருக்கும், அந்த வெத்தலையை எனக்கு எடுத்துக்கொடு, ஒரு 4 இலையை எனக்கு எடுத்துக்கொடு, நான் சொல்கிறேன் உனக்கு. நான் அப்போ எனக்கு அந்த இலை வேணும்னு தான் சொல்கிறேன், அந்த இலை வேணும் எனக்கு, எனக்கு அதை எடுத்துக்கொடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாலாம், மெதுவாக அங்கேருந்து நகர்ந்துட்டு மெதுவாக அங்கே வரா மாதிரி வெத்தலையை வாங்குற மாதிரி வந்தாலாம். அங்கே வெத்தலையை வாங்குற மாதிரி அங்கே வந்து அங்கே முருகப்பெருமான் அங்கே பக்கத்தில் விருட்சத்தில் இருக்கிற அந்த வெத்தலை கொடியாக இருக்கு, அங்கே அதில் பெருசு பெருசாக இருக்குது வெத்தலைகள்லாம், அங்கேருந்து 4 வெத்தலையை பறிச்சு கொடு அப்படின்றாலாம். ஏன்னா வெத்தலை அவ்வளோ ரொம்ப நல்லது மகாலட்சுமி தாயாருக்கு. அந்த வெத்தலையை கையில் வாங்கிண்டாலாம். கையில் வாங்கிட்டு மெதுவாக சொல்கிறாலாம், விஷ்ணு பக்தர் காப்பார், விஷ்ணு பக்தர்கள் யாராவது ஒருத்தர் யார் தினமும் ஸ்ரீஹரி நாராயணா அப்படின்னு சொல்லின்னு இருக்காப்பார், தினம் அப்பப்போ சொல்லணுன்றது கூட கிடையாது. நாரதர் கூட பார்த்தீங்கன்னா நாராயண நாராயணன் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் எப்போவாவது ஒரு தடவை நாராயணா ஸ்ரீஹரி இதை மாதிரி சொல்லிட்டு மற்ற வேலையெல்லாம் அவ வேலையை பார்த்துட்டு திருப்பியும் ராத்திரி தூங்க போகும்போது ஸ்ரீஹரி நாராயணா அதை மாதிரி சொல்லிட்டு யார் படுக்கிறாளோ அந்த பக்தரா பாரு. அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட அவங்க வீட்டிலேருந்து அவர் கொடுக்குற வெண்ணெயை வாங்கி கொண்டு போய் கொடு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஓகேண்டுவர் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயார் ரகசியமாக சொல்கிறாளாம். ரகசியமாக சொன்ன உடனே இவர் அந்த பக்தலையை கொடுத்துட்டு கேட்டு எல்லாம் வந்து மகாலட்சுமி தாயார் ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து இங்கே மகாவிஷ்ணு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாளாம். அதுக்கப்புறமா அப்படியே காலை பிடிச்சிட்டு இருக்காளாம். புன்முறுவல் பூக்கிறா. அப்படியே 2 பேரும் நீ பண்ணுறது எனக்கு தெரியாதான்னு இவர் மகாவிஷ்ணு சிரிக்கிறார். அப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு சிரிச்சுட்டு இருக்காளாம். அப்போ அந்த நேரத்திலே நான் வரேன் போயிட்டு வரேன்ற மாதிரி கை காட்டிட்டு மயில் மேலே ஏறி இவர் பறந்துடுறார். இப்படியே போய் தேடுறாராம். தேடும்போது எங்கேயுமே பக்தர்கள் டக்குன்னு உடனே கண்டுபிடிக்க முடியலையா. அப்பதான் வந்து நாரத மகரிஷி எழுத்தா போல வர, நான் சதா சர்வகாலம் நாராயண நாராயணன் சொல்லிட்டு இருக்கேனே அப்படின்னு, நீ எக்ஸ்க்ளூடட், நீ எக்ஸம்ஷன் கொடுத்துட்டார், உன்னை தவிர மற்றவாளை தான் அவகிட்ட தான் வாங்கிட்ட சொல்லிருக்க அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே நீ யார்கிட்டலாம் கேட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறாராம் நாரதர். உடனே நான் முதல்ல போய் எங்கள் அப்பா பரமேஸ்வரர்கிட்ட கேட்டேன், பார்வதி தேவி சொன்னா, அதுக்கப்புறமா பிரம்மலோகம் போனேன், பிரம்மாவை பார்த்தேன், சரஸ்வதியை பார்த்தேன், அவாகிட்ட போனேன் இவாகிட்ட போனேன், எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொன்னாலாம். எல்லா இடத்துக்கும் போனேன். ஆனால் உங்கள் அண்ணாவை போய் பார்த்தியோ, நீ உங்கள் அண்ணாவை பார்த்தியோ, கணபதியை பார்க்க வேணாமா? எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கணபதி அவர்கிட்ட சொல்லாமல் நீ செய்யலாமா? அதனால தான் உனக்கு இவ்வளோ டிலே ஆகுது. அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீ செய்ய, உனக்கு சக்ஸஸ் கிடைச்சிடும் அப்படின்னு நாரதர் சொன்னாராம். அதுக்கப்புறமா சரி நேராக போயிட்டு, அண்ணா இது மாதிரி இதுக்காக வந்திருக்கேன், யாரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது ஒரு பக்தரை இந்த இடத்துல இருக்கார், இந்த பக்தர் இருக்கார், அவர் மண்பானையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கார். அவர் வந்து தினமும் காத்தால எழுந்துக்கும் போது ஸ்ரீஹரி நாராயணான்னு சொல்லுவார். அது மாதிரி ராத்திரி நேரத்தில் சொல்வார். அவருடைய வேலையெல்லாம் ஒழுங்காக செய்வார். கடமை. ஏன்னா கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, யார் ஒருத்தன் தன்னுடைய வேலையை அப்படியே சாப்பிடாம கூட யார் வேலையை செய்கிறாளோ அவ தான் உண்மையான பக்திமான், அவ தான் பக்திமான், நல்ல
இதுவா பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவாகிட்ட போய் நீ கேளு அப்படின்றாராம். சரின்னு சொல்லி இடத்த காட்டின உடனே அந்த மண்பானம் செய்கிற அவர்கிட்ட போய் சொல்லும்போது, நான் என்ன சாமி, நான் காத்தால இவர் ஒரு வயசானவராக போகிறார் முருகப்பெருமான், எனக்கு இது மாதிரி வெண்ணெய் வேணும், ஒரு வைத்தியத்துக்காக வெண்ணெய் தேவைப்படுறது, உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறார். முருகப்பெருமான் முருகப்பெருமானாக போகாமல் ஒரு வயசான தோற்றத்தில் போய் கேட்குறார். நல்ல எப்போ பார்த்தாலும் நீங்கள் பகவான் நாமாவை சொல்லுவீங்களா? நீங்கள் அதெல்லாம் கிடையாது, காத்தால சொல்லுவேன், ராத்திரி சொல்லுவேன், மற்ற நேரத்திலலாம் என்ன வேலையை தான் நான் மும்முரமாக இருப்பேன், கடமையே கண்ணாயினார் நான் அதில் தான் இருப்பேன் அப்படின்னாராம். சரியான ஆளுன்னு சொல்லி அவர் வீட்டிலேருந்து வெண்ணெயை வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் கொடுத்தாராம். சுவாமி பரம சந்தோஷத்தோடு வாங்கிட்டாராம். 2 காரணம். ஒன்று, விநாயகர்கிட்ட அப்ரூவல், ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா யாரோடைய அப்ரூவல் இருக்கணும்? அப்ரூவிங் அத்தாரிட்டி யார் இருக்காங்களோ அந்த அப்ரூவிங் அத்தாரிட்டியோடைய அப்ரூவல் வாங்காம நாம ஒரு செயலை செஞ்சா அது செல்லுமா? செல்லாது. அது மாதிரி அப்ரூவிங் அத்தாரிட்டி ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தா, கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு இருந்தா, அதுல அப்ரூவிங் அத்தாரிட்டி யாரு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இதை பார்த்துன்னு வர இல்லையா, உபன்யாசம் பார்த்துன்னு வர இல்லையா, யாரு சொல்லுங்க? ஒரு கணவன் இருக்கார், ஒரு மனைவி இருக்கா, குழந்தைகள் 2-3 குழந்தைகள் இருக்கா. இதுல அப்ரூவிங் அத்தாரிட்டி யாரு? குழந்தைகளா, மனைவியா, கணவனா? நீங்க என்ன சொல்வேன்? கணவன் தான் ஒருத்தர் சொல்றேன், ஒருத்தர் மனைவி தான் அப்படின்றேன். குழந்தைகள்ல 3 குழந்தைகளை நான் தான் சொல்லிக்கிறது. யார் அப்ரூவிங் அத்தாரிட்டி? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், எல்லாருமே தான் அப்ரூவிங் அத்தாரிட்டி. அத்தனை பேருடைய ஒப்பீனியன் வாங்கி அந்த ஒப்பீனியன்ல எது கரெக்டா இருக்கோ அவளுடைய செயல்பட்டு செய்யணும். ஒரு மகாலட்சுமி சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அங்க பணத்துக்கு அடிக்கடி பார்த்து அதுக்கு உண்டான பொறுப்பா ஒரு கணவர் இருக்கார் அப்படின்னா, இன்னைக்கு பட்ஜெட்ல இது இல்லை, வேணும்னா இது அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர். அடுத்த மாதிரி மனைவியா இருந்தா, இந்த டிசைன் நல்லா இருக்கு, இந்த ஒரு இது நல்லா இருக்கு, இப்படி நல்லா இருக்கு, அழகாக இருக்கு, இந்த மாதிரி இதை அவங்க கிட்ட இருந்து ஒப்பீனியன் வாங்கலாம். இந்த மாதிரி பண்ணக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணி குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தலாம். இதெல்லாம் பண்ணிட்டு அப்ரூவிங் அத்தாரிட்டின்றது ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அதே மாதிரி இங்கே விநாயக பெருமான் தான் அப்ரூவிங் அத்தாரிட்டி அப்படின்றத தெரிய வைக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறமா கடமைதான் முக்கியம், பிரதானம்னு ஒரு பக்தன் அவன்கிட்டேருந்து தான் நான் வாங்கணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த வெண்ணெயை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் யார் வெண்ணெயை கொஞ்சம் போறோம் என்னுடைய பேரை சொல்லிட்டு, என்னுடைய பேர்னா என்னுடைய மகாவிஷ்ணுன்ற பேர் இல்லை, அவரவர்கள் தெய்வத்தோட பேர். இது பார்க்கிறவா எந்த மதமாகவும் இருக்கலாம், அவ அவங்களுடைய தெய்வத்தை பேர், அவங்க அப்பா அப்பாவை நினைச்சுட்டு தாம் பிறந்ததுக்கு காரணம் அம்மா அப்பா, அவருடைய ஆசீர்வாதத்திலே நாம் இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்ணெயை கொஞ்சம் போகிறோம் சாப்பிட்டுட்டு வந்தால் எந்த விதமான வியாதியும் வராது. அதுக்கு நிறைய சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காளேன்னு சொல்லிட்டு அம்மா அது கொலஸ்ட்ராலை கொண்டு போய் விட்டுறக்கூடாது இல்லையா. எவ்வளோ கொஞ்சம் போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுன்னா அது நல்லபடியாக எந்த ஒரு வியாதி வெட்கை இல்லாமல் மனசு நிம்மதியோடைய உங்கள் குடும்பம் எல்லாம் சுபீக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.